அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. உலமா ஊடகம் சபா டிவி வழங்கக்கூடிய இந்திய தேசத்தின் திருநாட்டின் 74வது சுதந்திர தின விழா மாபெரும் கருத்தரங்கத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். உங்கள் அனைவரின் மீதும் இறைவருடைய கருணையும் அமைதியும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. பல்வேறு சிந்தனைகளுடைய பல்வேறு வகையான ஆளுமைகளுடைய மார்க்க அறிஞர்கள் இதில் கலந்து கொள்கிறார்கள். தங்களுடைய கருத்துக்களை கருத்தரங்கங்களை பல்வேறு தலைப்புகளின் கீழாக முன்வைக்கிறார்கள். வாருங்கள் நாமும் அந்த வீடியோவை நல்ல காணொளியை கண்டுகளிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இந்திய திருநாட்டில் 24வது சுதந்திர தின விழாவினுடைய கருத்தரங்கம் மிகச் சிறப்பாக நேர்த்தியாக உரிய நேரத்தில் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்றது உலமா ஊடகம். இதில் இந்த கருத்தரங்கத்திற்கு மைய கருவாக ஒரு தலைப்பு காலத்தின் கட்டாயம் கருதி காலத்தின் சூழல் கருதி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்திய விடுதலையின் அணுகுமுறைகள் என்று. இந்திய விடுதலை போராட்டம் வெற்றி பெறுவதற்கு, இந்திய விடுதலை ஒரு இலக்கை அடைவதற்கு பல்வேறுபட்ட அணுகுமுறைகள் கையாளப்பட்டது. அந்த அணுகுமுறையின் மூலமாகத்தான் ஒரு மிகச்சிறந்த வெற்றியை அடைய முடிந்தது. ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை ஓட விரட்டுவதற்கு எல்லா அணுகுமுறைகளும் சேர்ந்துதான் வழிவகுத்தது என்பதை வரலாற்றின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கின்றோம். அந்த அடிப்படையில் வியாபார ரீதியிலான வியாபாரத்தின் மூலமாக ஒரு போராட்டம் கையாளப்பட்டது. எந்த வியாபாரம் மூலமாக எந்த வியாபாரத்தை மையமாக வைத்து ஆங்கில ஏகாதிபத்தியம் இந்தியாவில் ஊடுருவி தேசத்தை அடிமைப்படுத்தியதோ அதே வியாபாரத்தை நம் மக்கள் கையில் எடுத்து ஆங்கில ஏகாதிபத்தியத்தை விரட்டி அடித்தார்கள் என்பது வரலாறு. அதே போல சமுதாய தலைவர்கள் பல்வேறுபட்ட அணுகுமுறைகளை கையாண்டார்கள். கத்தியின்றி இரத்தம் என்று யுத்தம் ஒன்று வருகிறது என்று சொல்வது போல காந்தி அஹிம்சை வழி போராட்டத்தை கையெழுத்தார் என்று சொன்னால் அந்த அஹிம்சை வழியை அதற்கு உண்டான பிளான் திட்டமிடுதலை ஒரு வரையறுத்து கொடுத்தவர்கள் நம் தலைவர்கள் என்றால் மிக இல்லை. காந்திக்கு பின்னால் 1000 தலைவர்கள் பின்னால் இருந்து அவர்கள் இயக்கினார்கள். அதனால் அஹிம்சையை பல்வேறுபட்ட கோணங்களில் கையாளப்பட்டது. அஹிம்சை என்பது அது ஒரு வழி பாதை இல்லை. அஹிம்சையே பல்வேறுபட்ட கோணங்களில் கையாளப்பட்டது. அதனால் சமுதாய தலைவர்கள் பல்வேறுபட்ட அணுகுமுறைகளை கையாண்டார்கள். எழுத்துத்துறை, பேச்சுத்துறை, அதே போல மக்கள் சந்திப்பு, அதே போல ஆங்கிலேய ஏகாதிபத்திய அவர்களுடைய படைகளிலே வேலை பார்த்து கொண்டு அவர்களை எப்படி விரட்ட வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை அங்கேயே அவர்கள் தீட்டினார்கள். இப்படி சமுதாய தலைவர்கள் தங்களுக்கு உண்டான பல்வேறுபட்ட அணுகுமுறைகளை கையாண்டார்கள். சிந்தனை ரீதியாக இப்படி பல்வேறுபட்ட கூட்டு முயற்சியின் மூலமாகத்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலை அடைய முடிந்தது. அதே போல ஆங்காங்கே இருக்கக்கூடிய குறுநில மன்னர்கள் தேசத்திலே பல்வேறுபட்ட இடத்திலே குறுநில மன்னர்களாக இருந்தார்கள், அரசர்களாக மன்னர்களாக. அவர்களும் பல்வேறுபட்ட அணுகுமுறையை கையாண்டார்கள். இந்த விடுதலையை வெற்றி பெற செய்ய வேண்டும், அடிமைப்பட்டு கிடந்த இந்தியாவை விடுதலை அடைய செய்ய வேண்டும், விடுதலை காற்றை சுவாசிக்க வேண்டும், சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அரசர்கள் கூட அதிலே நமக்கு முன்னால் திரைப்படத்தின் மூலமாக வீரபாண்டிய கட்டபொம்மன், கூலித்தேவன் போன்றவர்கள் மட்டும்தான் நம்முடைய கண்முன் கொண்டு வந்து நிறுத்தினார்கள். ஆனால் இது போக பல ஆயிரக்கணக்கான சிற்றரசர்கள் தங்களுடைய அணுகுமுறையின் மூலமாக மறைமுகமான எதிர்ப்பின் மூலமாக ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை விரட்டுவதற்கு பல்வேறுபட்ட முயற்சிகளை கையாண்டார்கள் என்பதை நாம் சிறு பெரு வரலாற்றை படிப்பதன் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகின்றது.
அதே போல இன்னும் அந்த அணுகுமுறைகள் விரிவடைகிறது. கடல் போன்ற அணுகுமுறை மூலமாகத்தான் இந்த விடுதலையை அடைய முடிந்தது. சுதந்திர காற்றை சுவாசிக்க செய்ய வைக்கப்பட்டது. அதே போல அறவழி போராட்டத்தினுடைய அணுகுமுறை. அறவழி போராட்டம் என்று சொன்னால் மக்களே சந்திக்க கூடாது என்று ஒரு தடை உத்தரவு இருந்தது. ஆனால் அது போன்ற காலகட்டத்திலே அறவழி ரீதியாக பல்வேறுபட்ட கோணங்களில் மக்கள் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அதாவது மத கூட்டங்கள் கூட அந்த நேரங்களில் நடத்தப்பட்டது. அந்த மத கூட்டத்தின் மூலமாக சுதந்திர சிந்தனையை, சுதந்திர வீர சிந்தனையை, விடுதலை வீர சிந்தனைகளை பரவ வைக்கப்பட்டது. அதே போல கல்வி ரீதியான அணுகுமுறைகள், அதாவது எழுத்துத்துறை, பத்திரிகை துறை, இப்படி அதே போல குழந்தைகளுக்கு வீர வரலாற்றை சொல்லிக் கொடுப்பது, இப்படி பல்வேறுபட்ட அணுகுமுறையின் மூலமாகத்தான் இந்த இந்திய விடுதலை வெற்றி அடைந்தது. நாம் அடிமைத்தனத்திலிருந்து இந்த தேசம் விடுதலையானது. அந்த அடிப்படையில் இந்த கருத்தரங்கம் காலத்தின் கட்டாயம் கருதி ஒரு சிறப்பான தலைப்பின் கீழ் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆக இந்த அதே போல இந்த பங்கேற்பாளர்களாக இருப்பவர்கள் பல்துறை சிந்தனையாளர்கள். பல்துறை சிந்தனையாளர்கள் மட்டுமல்ல, சமுதாய தளத்தில் பல்வேறுபட்ட கருத்துக்களை சமுதாய சிந்தனைகளுக்கு கொண்டு சென்று கட்டி எழுப்பக்கூடிய மிகப்பெரிய உலமா பெருமக்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த கருத்தரங்கில் பங்கேற்றிருக்கக்கூடிய அவர்களை நான் அழைக்கின்றேன். அவர்கள் உங்களுக்கு முன்னால் அந்த கருத்துக்களை எல்லாம் கொண்டு வந்து உங்களுடைய சிந்தனைக்கு விருந்தாக்குவார்கள் என்ற நம்பிக்கையோடு அழைக்கிறேன். ஒரு 5 உலமா பெருமக்கள் சிந்தனையாளர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த உலமா சிந்தனையாளர்களை நான் பட்டியலிடுகின்றேன். முதலிலே வியாபார ரீதியிலான அணுகுமுறைகள் என்ற தலைப்பிலே பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்கு வருகின்றார் மௌலானா ஹாரிஸ் ஜமாலி ஃபையாசி அவர்கள். நல்ல அருமையான ஒரு சிந்தனையாளர், நல்ல எழுத்தாளர். இவருடைய சிந்தனை சமூக வலைத்தளங்களில் பரவி கிடக்கின்றது, விரவி கிடக்கின்றது. அதனால் நல்ல பொருத்தமான தலைப்பு அவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டுமாக. இந்திய திருநாட்டின் 74ஆம் ஆண்டு சுதந்திர தின விழாவை முன்னிட்டு சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்த வீரர்கள், அவர்கள் செய்த உயிர் தியாகங்கள், பொருளாதார தியாகங்களை பற்றி கருத்தரங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. செல்ஃப் ஷாட் யூடியூப் சேனலின் மூலமாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். அன்பிற்குரியவர்களே, இந்த சுதந்திர தின விழாவிற்காக, சுதந்திர தின போராட்டத்திற்காக பங்கெடுத்தவர்கள், அதில் தங்களுடைய உயிரை கொடுத்தவர்கள் எத்தனையோ பேர். அது மட்டுமல்ல, அதில் பொருளாதார ரீதியாக யாரெல்லாம் எப்படி பொருளாதார ரீதியாக உதவி செய்தார்கள் என்பதை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக மிக பெரும் ஒரு ஆச்சரியங்கள். இன்னைக்கெல்லாம் நாட்டுக்காக கொஞ்சம் சில பணம் கொடுக்கறதுக்கே நம்மளாம் பயப்படுறோம். ஆனால் அந்த காலத்தில் பயப்படுறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னு சொன்னால், நம்ம கொடுக்கக்கூடிய பணங்கள் எல்லாம் யாரோ ஒரு அரசியல்வாதிக்கோ அல்லது பணம் கொழிக்கக்கூடிய யாராவது ஒரு வியாபாரிகளுக்கோ தான் போயிட்டு இருக்க தவிர, அன்றைய காலகட்டத்தில் பிரிட்டிஷ்காரர்களை விரட்டுவதற்காக, இந்தியா சுதந்திரம் அடைய வேண்டும் என்பதற்காக அவர்கள் அந்த காலத்தில் அப்படி அவங்க பொருளாதார உதவி செய்தாங்க, தன்னுடைய பொருட்களை வாரி கொடுத்தாங்க. அப்படி வாரி கொடுத்த வள்ளல்களின் சிலர்களை பற்றி மட்டும் நாம் பார்ப்போம். காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக சுதந்திர போராட்டத்திற்காக நிதி திரட்ட வேண்டும் என்று விஜயவாடாவில் 1921 மார்ச் 31ஆம் தேதி ஒரு கூட்டம் நடைபெறுகிறது. அந்த கூட்டத்தில் மகாத்மா காந்தி அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். அவர் சொல்றாரு, 1 கோடி ரூபாய் நிதி திரட்ட வேண்டும். அதில் மும்பையில் மட்டும் 60 லட்சமும் பிற நகரங்களில் 40 லட்சமும் நிதி திரட்ட வேண்டும் என்று முடிவெடுக்கப்படுகிறது. அதுல அந்த நிதிக்கு திலகர் நினைவு சுயராஜ் நிதி என்று பெயர் சூட்டப்பட்டு நிதி திரட்டப்படுகிறது. மிக பெரும் பெரும் செல்வந்தர்கள் எல்லாரும்
2 லட்சம் 5 லட்சம் அப்படியெல்லாம் காசு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்படி பணம் கொடுத்ததில் மிக முக்கியமானவர்கள் ஏபி காட்ரேஜ் அவர்கள், அவங்க 3 லட்சமும், அதே போல ஜெயநாராயணன் இந்து மஸ்தானி என்பவர் 5 லட்சமும், இப்படியாக பெரும் பெரும் செல்வந்தர்கள் எல்லோரும் 2 லட்சம் 5 லட்சம் அப்படியெல்லாம் காசு நிறையா கொடுக்குறாங்க, வாரி கொண்டு வந்து கொட்டுறாங்க. அந்த நேரத்தில் அப்படி பணம் வந்துட்டு இருக்கக்கூடிய நேரங்களில் உமர் சுபஹான் என்று சொல்லக்கூடிய, உமர் சுபஹானி அல்லது உமர் சுபஹான் என்று சொல்லக்கூடிய ஒரு மிக பெரும் செல்வந்தர், தொழிலதிபர், மும்பையில் பஞ்சாலை நடத்தி வச்சிருக்கிறார். அவர் பஞ்சு மில்லு வச்சு நடத்திட்டு இருக்கிறார், மிக பெரும் ஒரு செல்வந்தர். அவர் காந்திஜி அவர்களை பார்த்து ஒரு செக்கை கொண்டு வந்து கையில் கொடுக்குறார். காந்திஜி அவர்கள் செக்கை பார்க்குறாங்க. பார்த்த உடனே அவருடைய கண்கள் ஆச்சரியத்தால் விரிகிறது. அது மட்டும் இல்லை, ஆனந்த கண்ணீரும் சேர்ந்தே வருகிறது. செக்கை கொடுத்தவரையும் செக்கையும் பார்க்குற மாற்றி மாற்றி பார்த்துட்டு அதற்கு பிறகு சொல்கிறாரு, காந்திஜி அவர்கள் செக்கை கொடுத்த உமர் சுபஹான் அவரிடத்திலே சொல்லி காட்டுகின்றார், நீங்களே எல்லா படத்தையும் ஒட்டுமொத்தமாக கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் மற்றவருடைய பங்கும் வேண்டும் அல்லவா, அதனால் இதில் சில லட்சங்களை மட்டும் கொடுங்க, அது போதும். எல்லா பணமும் நீங்கள் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, சில லட்சங்களை மட்டும் கொடுங்க. ஏனென்றால் சுதந்திர போராட்டத்தில் அனைவருடைய பங்குமே இருக்க வேண்டும் என்று சொன்னதற்கு பிறகு அந்த செக்கை அவர் வாங்கி கொண்டு சில லட்சங்களை கொடுக்கின்றார். ஆம், உமர் சுபஹான் அப்பொழுது கொடுத்த அந்த காசோலையில் 1 கோடி என்று எழுதி 1 கோடி ரூபாய் ஒட்டு மொத்தமாக கொடுத்துட்டாரு. அவங்க பேசினதே வசூல் பண்ண வேணும்னு சொல்லி பேசினதே 1 கோடி ரூபாய் தான். அந்த 1 கோடி ரூபாயை ஒட்டு மொத்தமாக கொடுத்தவர் யார் என்று சொன்னால் அந்த உமர் சுபஹான் என்பவர். அதோடு நிறுத்திட்டாங்களா? உமர் சுபஹான் 1 கோடி ரூபாய் கொடுத்துட்டார் அப்படின்னு தெரிஞ்சதற்கு பிறகு பிரிட்டிஷ் அரசு அவருக்கு எப்படியெல்லாம் நெருக்கடி கொடுக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் நெருக்கடி கொடுக்குது. அப்படி நெருக்கடி கொடுத்து அவர்கிட்ட சொல்றாங்க, இனிமேல் உங்களுடைய பஞ்சாலையில் நீங்கள் உற்பத்தி செய்யப்படும் பஞ்சுகளை எல்லாம் அரசை விற்று கொடுக்கும், நீங்களே போய் தனியாக போய் விற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம், ஒரு ரூல்ஸ் ஒன்று போடுறாங்க. இவரும் வேற வழி இல்லாமல் ஒப்புக்கொள்கிறார். அப்பொழுது அவருடைய பஞ்சாலையில் உற்பத்தியாகும் பஞ்சுகளை மிக சொற்பமான விலையில் பிரிட்டிஷ் அரசு கொண்டு போய் விற்குது. அதனால் அவருக்கு ஏற்பட்ட நஷ்டம் எவ்வளவு என்று சொன்னால் 3,64,00,000 அவருக்கு நஷ்டம் ஏற்பட்டுச்சு. உமர் சுபஹான் என்பவருக்கு பிரிட்டிஷ் அரசு அவர்களை பகைத்துக் கொண்டதனால் அவருக்கு ஏற்பட்ட நஷ்டம் மட்டுமே 3,64,00,000. அத்தோடு நிறுத்திவிட்டார்களா? அதற்கு பிறகு காந்திஜி அவர்கள் உமர் சுபஹான் அவரிடத்தில் கேட்கின்றார். அப்பொழுதுதான் முதலாக இந்திய பொருளையே வாங்க வேண்டும், இந்திய பொருளையே விற்க வேண்டும் என்ற அந்த கோஷம் அதிகப்படியாக வரக்கூடிய நேரத்தில் காந்திஜி அவர்கள் சொல்றாங்க, அந்நிய நாட்டின் துணிகளை எரிக்க வேண்டும், அதற்கு உங்களுடைய மில்லை பயன்படுத்திக் கொள்ளலாமா, உங்கள் பஞ்சாலையை பயன்படுத்திக் கொள்ளலாமா என்று கேட்கும் பொழுது உமர் சுபஹான் அவர் சொல்கின்றார், இதைவிட என்னுடைய பஞ்சாலை வேறு எதற்கு பயன்பட போகிறது, நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி காந்திஜி அவருடைய தலைமையில் அந்நிய நாட்டின் துணிகளை எரிக்கக்கூடிய நிகழ்வு நடைபெறுகிறது. அதற்கு உமர் சுபஹான் தன்னுடைய பொருளாதாரத்திலிருந்து 40,000 ரூபாய்க்கு துணியை வாங்கி கொடுக்கின்றார். இதை எல்லாத்தையும் எரிச்சு விடுங்க அப்படின்னு. அந்நிய நாட்டுடைய துணிகள் 40,000 ரூபாய்க்கு உண்டான அந்த பொருளை துணிகளை வாங்கி இதை எல்லாத்தையும் கொளுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எரிக்கும் அந்த போராட்டம் உமர் சுபஹானுடைய பஞ்சாலைகள் தான் நடைபெறுகின்றது. இவையெல்லாம் சுதந்திர போராட்டத்தில் மிக முக்கியமாக நடந்த ஒரு விஷயம். அது மட்டுமா, இந்த 2 பேரும் மட்டுமா? நமக்கு எல்லாம் நல்லா தெரியும், வஉசி அவருடைய அந்த சுதேசி இயக்கத்தில் கப்பல் வாங்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அப்பொழுது முதலாக AR பக்கீர் முகமது ராவுத்தர் சேட் என்பவர் அவர் கொடுத்த தொகை, அன்றைய தொகை 8000 பங்குகளை அவரே வாங்கிக் கொள்கிறார். ஒரு கப்பல் வாங்கணும்னு சொல்லும் போது 8000 பங்குகளை அவரே வாங்கி 2 லட்சம் ரூபாய், அப்பொழுது 2 லட்சம் ரூபாய்க்கான அந்த 8000 ரூபாய்க்கான 8000 பங்குகளை அவரே வாங்கிக் கொள்கிறார். இது மட்டுமல்ல, நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் இராணுவத்தை ஆரம்பித்ததற்கு பிறகு அதற்கும் இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல எல்லாருமே பொருளாதாரத்தை வாரி வழங்கினார்கள், அள்ளி கொடுத்தார்கள். ஆனா இன்னைக்கு அரசாங்கம் கேட்டாலும் கூட இன்னைக்கு மக்கள் யாரும் கொடுக்கறது இல்லை. ஏன் கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொன்னா அரசாங்கம் சரியில்லை. கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம அரசாங்கத்துக்கு இவங்க கேட்கிறாங்கல்ல, நீங்க பணம் கொடுங்க, அதுக்கு ஃபண்டு இது பண்ணுங்க, நம்ம எல்லாம் ஃபண்டெல்லாம் உட்காந்து அனுப்புறதுக்கு பிறகு அந்த ஃபண்டுடைய இது என்ன, கணக்கு வழக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா கணக்கு வழக்கு கொடுக்கறது இல்லை. சுதந்திர நாட்டுடைய சுதந்திரம் வாங்கியதற்கு பிறகு இருக்கக்கூடிய அரசுடைய நிலைமை இதுதான்.
சுதந்திரம் அடைவதற்கு முன்பே நம் நாட்டு மக்கள் நாட்டுக்காக எவ்வளவு தியாகம் செய்தார்கள். பிரிட்டிஷ்காரர்களை விரட்ட வேண்டும் என்பதற்காக கோடிகளையும் லட்சங்களையும் அள்ளி கொடுத்து பிரிட்டிஷ்காரர்களை விரட்டுவதற்கு உறுதுணையாக இருந்தார்கள். ஆனால் அப்படியெல்லாம் வாங்கிய அந்த சுதந்திரம் இன்று பாடாய்ப்படுகிறது நமது நாட்டில். இன்னைக்கு உட்காந்து காசெல்லாம் கேட்கிறாங்க, மக்கள் யாரும் கொடுக்கறது இல்லை. காரணம் என்னன்னு சொன்னா, நம்ம கிட்ட வாங்கி அதே பெரும் பெரும் பணக்காரருக்கு தான் கொண்டு போய் கொடுக்குறாங்களே தவிர அதை கணக்கு கேட்டா கணக்கு கொடுப்பதற்கு கூட இன்றைய அரசுக்கு மனது வருவது இல்லை. எங்க யார்கிட்ட எவ்வளவு கொடுத்திருக்காங்க, எவ்வளவு என்ன பணம் கேட்பதற்கு கூட. அதுதான் இன்றைய சுதந்திர நாட்டுடைய நிலைமையாக இருக்கின்றது. அதனால்தான் இப்ப யாருமே பணம் கொடுக்கறது இல்லை. பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதனுடைய காரணம் அதுதான். அதனால நம்முடைய அன்றைய காலகட்டத்தில் சுதந்திரத்திற்காக எப்படியெல்லாம் அவர்கள் பொருளாதாரத்தை செலவு செய்தார்கள் என்பதை நாம் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், நாம் நமது வரலாறுகளை மறந்துவிட்டால் நாம் மிக இலகுவாக சீக்கிரமாக மற்றவர்களால் மறக்கடிக்கப்படுவோம். எனவே வரலாறுகளை, நம்முடைய முன்னோர்கள் செய்த அந்த சாதனைகளை மீண்டும் தொடர்ந்து நாம் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்போம். சுதந்திர தினத்தில் மட்டுமல்ல, எப்போதுமே இந்த இந்திய திருநாட்டிற்காக நமது மக்கள், நமது முன்னோர்கள், அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் செய்த அனைத்து தியாகங்களையும் நாம் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்போம். அனைவர்களுக்கும் சுதந்திர தின நல் வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. முகமது இப்ராஹிம் இஸ்மாயில் அவர்களும் இந்த கருத்தரங்கில் பங்கேற்று தன்னுடைய கருத்தை பதிவு செய்து வருகின்றார்கள். அவர்களுக்கு சமுதாய தலைவர்களுடைய அணுகுமுறைகள், இயக்கத்தின் மூலமாக தன்னுடைய அடையாளத்தை விரிவுபடுத்தி கொண்டிருக்கக்கூடிய அடையாளத்தை பதிவு செய்து நல்ல பல சிந்தனைகளை பரவ செய்து கொண்டிருக்கக்கூடிய இப்ராஹிம் இஸ்மாயில் அவர்களுக்கு ஒரு பொருத்தமான தலைப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. அவரும் சமுதாய தலைவர்களுடைய அணுகுமுறைகள் என்ற தலைப்பில் பேச வருகின்றார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. அன்பிற்கிரிய இந்திய திருநாட்டின் சொந்தங்களே, 74வது சுதந்திர தின என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொண்டவனாக என்னுடைய இந்த சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு நமது இந்திய திருநாடு சுதந்திரம் அடைந்து 74 வருடங்களை கடந்து இருக்கிறதென்றால், பிரிட்டிஷாரிடத்திலிருந்து நம்முடைய இந்த தேசம் சுதந்திரம் அடைவதற்கு ஒரு தனி மனிதரோ, ஒரு தனி இனத்தைச் சேர்ந்தவர்களோ, ஒரு மொழி பேசக்கூடியவர்களோ குறிப்பிட்டு யாரும் சார்ந்து விடாமல் பொதுவாக அனைத்து மக்களும், அனைத்து இனத்தைச் சேர்ந்தவர்களும், அனைத்து மொழி பேசக்கூடியவர்களும், அனைத்து மதத்துடையவர்களும் ஒன்றாக இணைந்துதான் இந்த இந்திய சுதந்திரத்தை நாம் பெற்றோம். அந்த இந்திய சுதந்திரத்தை அடைவதற்காக வேண்டி நம்முடைய தலைவர்கள் பல்வேறு வகையான போராட்டங்களை முன்னெடுத்திருக்கின்றார்கள், பல்வேறு வகையான அணுகுமுறைகளை கையாண்டு இருக்கின்றார்கள். அதில் சில தலைவர்களுடைய அணுகுமுறைகளை, சுதந்திர போராட்டத்திற்காக வேண்டி அவர்கள் பயன்படுத்திய அணுகுமுறைகளை நாம் பார்ப்போம். நம்முடைய தேசப்பிதா காந்தி அவர்கள் அகிம்சை வழி போராட்டத்திலே அவர்கள் தன்னுடைய போராட்ட வியூகத்தை, அணுகுமுறையை அமைத்துக் கொண்டதை நாம் பார்க்க முடிகின்றது. எந்த சூழலிலும் காந்தி அவர்கள் அகிம்சை வழி போராட்டத்தை மாறிவிடாமல், தீவிர போராட்டம், புரட்சி போராட்டம் என்ற அந்த வழிக்கு சென்று விடாமல், தன்னுடைய அகிம்சை வழியிலேயே உப்பு சத்தியாகிரகம் போன்ற எல்லா இடங்களிலும் அமைதி வழி போராட்டத்தை தான் முன்னெடுத்தார்கள். பல்வேறு இடங்களிலே பல்வேறு தலைவர்கள் அவரை அகிம்சை வழியை தாண்ட சொல்லி, புரட்சி பாதையை நோக்கி செல்ல சொல்லி அழுத்தம் கொடுத்ததை நாம் பார்க்க முடிகின்றது. ஆனால் காந்தி அவர்கள் எல்லா இடத்திலும் அகிம்சை ஒன்றே தீர்வு என்று அவர்கள் தன்னுடைய போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். அந்த அகிம்சை வழி போராட்டத்திலே எல்லா இன மக்களும் அவர் பின்னால் அணிவகுத்ததை நாம் பார்க்க முடிகின்றது. அவர் பின்னால் இந்து மக்கள் அணிவகுத்தார்கள், கிறிஸ்துவ மக்கள் அணிவகுத்தார்கள், முஸ்லிம்கள் பெருவாரியாக அணிவகுத்ததை நாம் பார்க்க முடிகின்றது. அதில் ஒரு முறை கூட அண்ணல் காந்தி அவர்கள் கூறுவார்கள், என்னுடைய இந்த அகிம்சை வழி போராட்டத்திலே மௌலானா முஹம்மது அலியும்
மௌலானா ஜவஹர் அலியும் இருக்கின்ற வரை எனக்கு எந்த கவலையும் இல்லை. அந்த அளவுக்கு எனக்கு இந்த அகிம்சை வழி போராட்டத்திலே இந்த இருவர்களும், இந்த இரண்டு சகோதரர்களும் பக்க பலமாக இருக்கின்றார்கள் என்று அண்ணல் காந்தி அவர்கள் சொன்னதை நாம் பார்க்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய தேசபிதா அவர்கள் அகிம்சை வழியேயே தன்னுடைய வாழ்நாளுடைய கடைசியா தன்னுடைய இறுதி வரை கடைபிடித்ததை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இந்திய தேசிய இராணுவம் என்ற ஒரு புரட்சி பாதையை கட்டமைத்தார்கள். அகிம்சை எல்லாம் தீர்வாகாது, அகிம்சையை நாம் கேட்டுக்கொண்டே இருந்தால், அகிம்சை வழியில் நாம் போராடினால் பிரிட்டிஷார்கள் நமக்கு சுதந்திரத்தை கொடுக்க மாட்டார்கள் என்று அவர் புரட்சிகரமாக மக்களை தூண்டி புரட்சிகரமாக பேசி மக்களை தன்பால் ஈர்த்தார். அவர் பின்னாலும் காந்தி அவர்கள் எப்படி அகிம்சை வழி போராட்டத்திற்கு அவர் பின்னால் பல இன மக்கள், பல மொழி பேசக்கூடியவர்கள், பல மதத்தைச் சேர்ந்தவர்கள் ஒன்றிணைந்தார்களோ, ஒன்று சேர்ந்தார்களோ, அதே போன்று சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு பின்னாலும் பல இனத்தைச் சேர்ந்தவர்கள், பல மொழி பேசக்கூடியவர்கள், பல கலாச்சாரங்களை கொண்டவர்கள், பல மதத்துடையவர்கள் அவர் பின்னால் அணிவகுத்ததை நாம் பார்க்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பாகவே 1947க்கு முன்பாகவே இந்தியா சுதந்திரம் அடைந்து விட்டது என்று அவர் அறிவிக்கின்றார். அறிவித்து தன்னை இந்த தேசத்தினுடைய பிரதமராக அறிவிக்கின்றார். அதில் ஒரு 11 அமைச்சர்களையும் கூட அவர் அறிவிக்கின்றார். இந்த தேசத்திலே வழிநடத்தக்கூடியவர்கள் நாங்கள் தான், நீ என்ன எனக்கு சுதந்திரம் கொடுப்பது, நாங்களாகவே அறிவித்துக் கொள்கிறோம் என்று அறிவிக்கின்றார். அதிலே 11 அமைச்சர்களில் 3 நபர்கள் முஸ்லிம்களை அறிவிப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அன்பிற்குரியவர்களே, அதே போன்று நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இதுவரை என்ன ஆனார் என்று தெரியவில்லை. அவர் கடைசி நேரம் வரை காணாமல் போகின்றார், தலைமறைவாகின்றார். அவர் தலைமறைவான அன்று கூட அவருக்கு ஒரு உதவியாளராக அவருடைய உடன் இருந்தது ஒரு முஸ்லீம் என்பதை வரலாறுகளிலே நாம் பார்க்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, இப்படி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் புரட்சி போராட்டத்தை முன்னெடுத்ததை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி தங்களுடைய விகிதாச்சாரத்தை விட கூடுதலாக அர்ப்பணிப்பு தியாகங்கள் செய்தவர்கள் முஸ்லிம்கள். அவர்களை தூண்டியவர்கள் காந்தி வழி போராட்டமாக இருந்தாலும் சரி, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினுடைய தீவிர புரட்சி போராட்டமாக இருந்தாலும் சரி, அதில் பங்கெடுக்க சொல்லி ஆர்வப்படுத்தியவர்கள் உலமா பெருமக்கள் தங்களுடைய சக்திக்கு மீறி மக்களை தூண்டியதை நாம் பார்க்க முடிகின்றது. அன்பிற்குரியவர்களே, காசிம் நானூத்துவி, அதே மாதிரி ரஷீத் அகமது கங்கோஹி ரஹமத்துல்லா போன்ற 32 ஆலிம் பெருமக்கள் ஃபத்வா கொடுக்கின்றார்கள். ஃபத்வாவின் வாயிலாக சுதந்திரத்திற்கு அவர்கள் தங்களுடைய வலுவூட்டியதை நாம் பார்க்கின்றோம். சுதந்திரத்திற்கு அவர்கள் யாரெல்லாம் சுதந்திரத்தில் பங்கெடுக்கின்றார்களோ அவர்கள் அனைவர்களும், சுதந்திரத்தில் பங்கெடுத்த அனைவர்களும் போர்க்களங்களில் மரணித்ததை போன்று ஷஹீத் என்ற அந்தஸ்தை பெறுவார்கள் என்று மக்களை அவர்கள் எழுப்பியதை, தட்டி எழுப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அதே போன்று இப்படியாக உலமாக்கள் அவர்கள் மக்களை தட்டி எழுப்பதன் காரணமாக பிரிட்டிஷ்காரர்கள் உலமாக்களை கண்டு பயந்ததை நாம் பார்க்க முடிகின்றது. அதனால்தான் டெல்லியினுடைய ஜந்தர் மந்தரில் இருந்து கராச்சி வரை 14,000 உலமாக்கள் இவர்கள் மக்களை தூண்டுகின்றார்கள், மக்களை புரட்சி பாதையின் பக்கம், அகிம்சை பாதையின் பக்கம் கொண்டு செல்கிறார்கள் என்று 14,000 உலமாக்களை அந்த மரங்களிலே தூக்கிலிடப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, இப்படியாக பல்வேறு வகைகளில் பல்வேறு அகிம்சை வழி போராட்டம், புரட்சி போராட்டம், தங்களுடைய பேச்சாற்றல்களின் மூலியமாக போராட்டம் என்று நம்முடைய தலைவர்கள், முன்னோர்கள் செயல்பட்டதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று இன்று நடக்கக்கூடிய அநியாயங்களுக்கு, இன்று நடக்கக்கூடிய அக்கிரமங்களுக்கு நமக்கு இறைவன் என்ன சக்தியை கொடுத்திருக்கின்றானோ, என்ன திறமைகளை கொடுத்திருக்கின்றானோ, அந்த திறமைகளின் மூலியமாக நாம் இன்று நடக்கக்கூடிய அநியாயங்கள், அக்கிரமங்களை எதிர்த்து போராடக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அரசர்களுடைய அணுகுமுறைகள் என்ற தலைப்பின் கீழ் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்கு அழைக்கின்றேன். இமாமாக பணி செய்து மற்றும் பல்வேறுபட்ட நலப்பணிகளில், சமுதாய பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மௌலவி அவர்களுக்கு நல்ல பொருத்தமான தலைப்பு வழங்கப்பட்டு இருக்கின்றது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.
அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். உலமா ஊடகம் சார்பாக நடைபெறக்கூடிய இந்திய நாட்டின் 74ஆம் சுதந்திர தின விழா கருத்தரங்கில் இந்திய விடுதலையின் அணுகுமுறை என்ற தலைப்பின் கீழ் அதில் அரசர்களின் அணுகுமுறை பற்றி நான் ஒரு சில வார்த்தைகள் இங்கு பதிவிட ஆசைப்படுகிறேன். இந்திய நாட்டினுடைய முதல் நாடாளுமன்ற அவையில் ஜவஹர்லால் நேரு அவர்கள் உரையாற்றுகிற பொழுது சொன்னார்கள், இந்த உலகத்திற்கு விடுதலையின் வடிவத்தை கொடுத்தது இந்த இந்திய திருநாடு தான் என்று சொன்னார்கள். எப்படி போராட வேண்டும் என்பதை இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுத்து ஆதிக்க சக்தியிலிருந்து முதல் சுதந்திரம் பெற்றது இந்த இந்திய திருநாடு என்பதாக எடுத்துரைத்தார். நமது நாட்டின் விடுதலைக்காக போராடிய விதங்கள் என்பது பல்வேறு விதங்கள். மொழி எதிர்ப்பு போராட்டம், பொருட்களை புறக்கணித்து போராட்டம் செய்தார்கள், உப்பு சத்தியாகிரம் செய்தார்கள், கதராடை அணிந்து ஆடையின் மூலமாக போராட்டம் செய்தார்கள். இப்படி எத்தனையோ வடிவத்தில் இந்திய சுதந்திர போராட்டத்தை எடுத்து சென்று உலகத்திற்கு இந்திய போராட்டத்தினுடைய ஒரு வடிவத்தை கொடுத்தது இந்த இந்திய திருநாடு என்பதாக ஜவஹர்லால் நேரு அவர்கள் பதிவு செய்வார்கள். அப்படி பல விதங்களிலே போராட்டங்களை அணுகுமுறையின் மூலமாக கையாண்ட இந்த மக்கள் பலதரப்பட்ட மக்கள் அவர்கள் அரசர்களாக, வணிகர்களாக, கல்வியாளர்களாக, படித்த மேதைகளாக அவரவர்கள் தங்களுக்கு தெரிந்த அணுகுமுறையில் இந்த விடுதலை எடுத்து சென்றார்கள். அதில் மன்னர்கள் ஆற்றிய பங்கு என்பது மிக அடாதியானது. இந்திய சுதந்திர வரலாறு என்பது 1850களிலே ஆரம்பிக்கிறது என்பதாக வரலாற்று திரிப்பு இன்றைக்கு செய்யப்படுகிறது. ஆனால் இந்திய போராட்டத்தினுடைய முதல் போர்க்களமாக 1757 அண்ணல் சிராஜ் தௌலா அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த நாட்டில் அடியெடுத்து வைக்கின்ற ஆங்கிலேயர்கள் முதலிலே அடியெடுத்து வைத்த நிலம் அது வங்கதேசம். வங்கதேசத்தில் சிம்ம சொப்பனமாக வழங்கிக் கொண்டிருந்த சிராஜ் தௌலா அண்ணல் அவர்களை தாண்டி ஆங்கிலேயர்களால் இங்கே நாட்டிலே ஆதிக்க எண்ணத்தோடு கால் பதிக்க முடியவில்லை. சிராஜ் தௌலா அவர்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்து 1757 மிகப்பெரிய போராட்டத்தை, மிகப்பெரிய போர்க்களத்தை அவர்கள் கண்டார்கள். இந்தியர்களை கைது செய்து அடைத்து வைப்பதற்காக ஆங்கிலேயர்களால் கட்டி வைக்கப்பட்ட சிறைச்சாலையில் அவர்களையே கைது செய்து அடைத்து வைத்தார் என்பது வரலாறு. அவர்களை தரை மார்க்கமாக சந்திக்க முடியாத, எதிர்கொள்ள முடியாத ஆங்கிலேயர்கள் கடல் மார்க்கமாக கல்கத்தாவினுடைய துறைமுகத்திலே மிகப்பெரிய கடற்படையோடு, கப்பற்படையோடு அங்கு வந்து இறங்கினார்கள். ஆனால் அங்கும் சிராஜ் தௌலா விடவில்லை. தனது மிகப்பெரிய கடற்படை இராணுவத்தோடு அங்கு காத்திருந்தார்கள். அங்கு கொஞ்சம் இயற்கை ஒத்துழைத்திருந்தால் இந்திய வரலாறு வேறு மாறி திரும்பி இருக்கும். ஆனால் தொடர்ந்து 4 நாட்கள் பெய்த மழை, அதோடு சுற்றி இருந்தவர்கள் செய்த சூழ்ச்சி, இதனால் வெடிபொருட்கள் எல்லாம் 4 நாட்கள் நனைந்து அங்கு சிராஜ் தௌலா கொல்லப்படுகிறார் 1757. இப்படி இந்திய விடுதலைக்காக முதல் பலியாக மன்னர் அரசர் சிராஜ் தௌலா அவர்கள் தங்களது உயிரை தியாகம் செய்தார்கள். சொல்லப்போனால் சிராஜ் தௌலானுடைய உடல் மீது கால் வைத்துத்தான் ஆங்கிலேயர்கள் இந்திய மண்ணை விதிக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதைத் தொடர்ந்து நிறைய மன்னர்கள், நாமெல்லாம் அறிந்த வரலாறு, ஹைதர் அலி 1766 அதேபோல் திப்பு சுல்தான் 1799, இப்படி 1700களிலே வட இந்தியாவிலே இந்த மன்னர்கள் எல்லாம் அரும்பாடுபட்டார்கள் இந்த நாட்டிற்காக,
இந்த நாட்டின் விடுதலைக்காக தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதேபோல் 1857 பகதூர் ஷா மாமன்னர், சொல்ல போனால் 82 வயது எய்தி கிழட்டு சிங்கம், அவர்களை எதிர்கொள்ள முடியாமல் ஆங்கிலேயர்கள் செய்த சூழ்ச்சி, சிப்பாய் கழகத்தினுடைய மிக பெரும் தலைமை தளபதியாக இருந்து பகதூர் ஷா அவர்கள் கிட்டத்தட்ட இந்த நாட்டினுடைய அனைத்து சிறு குறு மன்னர்களை எல்லாம் ஒன்றிணைத்து அவர்கள் மிகப்பெரிய விடுதலை போராட்டத்தை நடத்தினார்கள். அந்தோ பரிதாபம், அவர்களுக்கு கூட இன்றைக்கு வரலாற்றில் உண்மையான இடம் இல்லை. அவர்கள் ரங்கூனிலே நாடு கடத்து கொண்டு செல்லப்பட்ட பிறகு அங்கு காலை உணவுக்காக தட்டு கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. அந்த தட்டிலே பகதூர் ஷாவினுடைய பிள்ளைகள் 2 நபர்களுடைய தலை கொய்து அங்கு வைக்கப்பட்டிருந்தது. அதை பார்த்தவர்கள் சிரித்தார்கள். கொண்டு வந்த அதிகாரி கேட்டான், மன்னரே, அரசரே, உங்கள் கண்களில் கண்ணீர் அல்லவா இப்பொழுது வர வேண்டும் என்று. பகதூர் ஷா சொன்னார், இல்லை, அரசர்கள் அழுவதில்லை. தைமூர் நாட்டினுடைய வாரிசுகள் அவர்கள் உண்மையானவர்கள் என்பதை இன்றைய இந்திய நாட்டிற்கு உணர்த்திருக்கிறார்கள் என்பதாக பகதூர் ஷா அவர்கள் பதிலளித்ததாக நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். இப்படி அரசர்களுடைய அணிவகுப்பு என்பது இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக, விடுதலைக்காக தனது இன்னுயிரை நீர்த்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த மன்னர்களின் வாரிசுகளாக இருக்கக்கூடிய இந்த மக்கள் இன்றைக்கும் இந்த நாட்டினுடைய அழிவிற்கு காரணமாக இருக்க மாட்டார்கள். அதே நேரத்தில் இந்த நாட்டிற்கு அழிவு வருகிற பொழுது தங்களுடைய உயிரை தியாகம் செய்து இந்த நாட்டை காப்பார்கள் என்பதை நாம் உணர வேண்டும். வாழ்க பாரதம். வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. சையத் முகமது தாவூதி அவர்கள் மதுரை எஸ்எஸ் காந்தி பள்ளியினுடைய தலைமை இமாமாக மிகச் சிறப்பாக பணி செய்து கொண்டிருப்பது மட்டுமல்ல, பல்வேறுபட்ட சமுதாய பணிகளில் பங்கேற்று பல்வேறுபட்ட சமுதாய சிந்தனைகளை சமுதாய மக்களுக்கு கொண்டு சென்று நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்த முயற்சி செய்து வரக்கூடிய மௌலவி அவர்களுக்கு அறவழி போராட்ட அணுகுமுறைகள் என்ற ஒரு பொருத்தமான தலைப்பு வழங்கப்பட்டது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலமா ஊடகம் சபா டிவி நேயர்களே, இன்று சுதந்திர தின விழா கருத்தரங்கில் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது பல்வேறுபட்ட போராட்டங்களின் விளைவாகத்தான். இந்திய விடுதலைக்காக போராடியவர்கள் கல்வியாளர்கள், சாதாரண மக்கள், கவிஞர்கள், அரசியல்வாதிகள் என்று பல்வேறு வகைகளில் இருந்தாலும் கூட இந்திய விடுதலை போராட்டத்தை ஒரு 3 வகையாக நாம் பகுப்பாய்வு செய்ய முடியும். முதலாவதாக, இந்தியாவினுடைய விடுதலை போராட்டம் குறுநில மன்னர்கள், பெருநில மன்னர்கள், அவர்களுடைய நிலங்கள் பறிபோவதன் விளைவாக அவர்கள் நடத்திய போராட்டங்களை நாம் சொல்ல முடியும். இரண்டாவதாக, சுதேசி இயக்கம் குறித்து நாம் சொல்ல முடியும். அடுத்ததாக, ஆயுத போராட்டங்களை, அங்கங்கே சிறு குழுக்கள் நடத்திய ஆயுத புரட்சிகளை நாம் சொல்ல முடியும். இப்படி பல்வேறு வகைகளில் இந்திய விடுதலை போராட்டத்தை நாம் பிரித்து பார்த்தாலும் கூட இந்தியாவினுடைய விடுதலை போராட்டம் 1920 துவங்கி 1947 வரைக்கும் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் தலைமையில் நடந்த அந்த அறவழி போராட்டம் தான் இந்திய விடுதலை போரை முடிவுக்கு கொண்டு வந்தது என்று நாம் சொன்னால் அது மிகையாகாது. அந்த இறுதி காலகட்டத்தில் நடந்த அறவழி போராட்டங்கள் தான் இந்திய விடுதலை போரின் மிக முக்கிய பகுதிகளாக இன்றைக்கு வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நம்மால் மறுக்க முடியாது. அன்பு நிறைந்தவர்களே, இந்தியாவினுடைய விடுதலை போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அறவழி போராட்டத்தை பல்வேறு வகையிலான முன் முயற்சிகளை, முன் ஏற்பாடுகளை நமது முன்னோர்கள் செய்திருக்கிறார்கள். அதிலே இந்த அறவழி போராட்டத்தில் மிக முக்கிய பங்காற்றி இந்தியாவினுடைய விடுதலை போராட்டத்தில் மிக முக்கிய இடத்தை பெற்றிருக்கிற மகாத்மா காந்தி அவர்கள் அகிம்சை வழியை பின்பற்றினார்கள் என்று வரலாறு சொல்கிறது.
அவரைத்தான் தேச தந்தை என்று முழு உலகமும் பாராட்டுகிறது, இந்தியா கொண்டாடுகிறது. இந்த அகிம்சை என்பதை பொறுத்த வரைக்கும் காந்தி சமண சமயத்தின் சிந்தனைகளை உள்வாங்கி இருந்தார் என்று சொல்கிறார்கள். அந்த வழியில் தான் இந்த அகிம்சை போராட்டத்தை, அது வெறும் உடல் அளவில் அகிம்சை என்பது மட்டுமல்ல, அது சிந்தனை அளவில், அது பேச்சளவில், உடல் அளவில், இப்படி எல்லா அளவிலும் வன்முறையை தவிர்ப்பது, வன்முறையை தவிர்த்துவிட்டு அகிம்சை வழியில் போராடுவது என்பதில் காந்தி கவனமாக இருந்தார். அதுதான் இந்திய சுதந்திர போராட்டத்தின் இறுதி காலங்களில் கடைசி ஒரு 27 ஆண்டுகள் மிக முக்கியமான ஒரு காலமாக அது இருந்தது. அதில் மிக முக்கியமாக ஒத்துழையாமை இயக்கம், உப்பு சத்தியாகிரகம், கதர் இயக்கம், இவைகளெல்லாம் மிக முக்கியமான பங்கை அவைகளில் ஆற்றியது. ஒத்துழையாமை இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு எதிராகவும், ரவுலட் சட்டத்திற்கு எதிராகவும் 1920 நடந்த மிகப்பெரிய இயக்கம் ஒத்துழையாமை இயக்கம். மாணவர்கள் கல்லூரிகளுக்கு செல்லாமல் வகுப்புகளை புறக்கணித்தார்கள். வழக்கறிஞர்கள் நீதிமன்றங்களுக்கு செல்லாமல் நீதிமன்றங்களை புறக்கணித்தார்கள். பிரிட்டனில் தயாரிக்கப்பட்ட துணிகளை வாங்க மாட்டோம் என்று சபதம் ஏற்றார்கள். இந்த ஒத்துழையாமை இயக்கம் அறவழி போராட்டத்தில் மிக முக்கிய பங்காற்றியதை நாம் பார்த்தோம். அதுபோல வரலாற்றில் உப்பு சத்தியாகிரகம், ஆங்கிலேயர்கள் இங்குள்ள உப்பை தயாரிப்பதற்கு வரி விதித்த பொழுது அதற்கு எதிராக காந்தி தண்டியிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேரணியை துவங்கி நடத்தினார். மிக முக்கியமாக நம்முடைய இந்திய விடுதலை போராட்டத்தை கவனிக்க வேண்டியது, இந்திய விடுதலை போராட்டம் தனித்தனி குழுக்களால் நடத்தப்பட்ட போராட்டமாக இருந்ததை இந்திய தேசிய காங்கிரஸ் தலைமை எடுத்து அதை ஒரு மக்கள் கிளர்ச்சியாக, அதை ஒரு மக்கள் போராட்டமாக மாற்றியது. இந்த காந்தி பங்கெடுத்த உப்பு சத்தியாகிரகத்தில் அவர் தண்டியிலிருந்து துவக்கிய அந்த யாத்திரையில் லட்சக்கணக்கான மக்கள் பங்கெடுத்தார்கள். 1930 மார்ச்சில் அவர் துவங்கிய அந்த போராட்டத்தில், அந்த பேரணியில் லட்சக்கணக்கான மக்கள் பங்கெடுத்தார்கள். ஏறக்குறைய அதில் 80,000 பேர் சிறை சென்றதாக நமக்கு வரலாறு சொல்கிறது. அதுபோல சுதேசி இயக்கமும் அதில் மிக முக்கிய பங்கு வகித்தது. அந்நிய நாட்டு பொருட்களை நாம் புறக்கணித்துவிட்டு முழுக்க இந்திய பொருட்களுக்கு முன்னுரிமை நாம் தர வேண்டும் என்று 1906 ஆண்டு காங்கிரஸ் மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து சுதேசி இயக்கம் என்பது உருவானது. அந்த சுதேசி இயக்கம் இன்றைக்கு சொல்லப்படுகிற சுதேசி இயக்கம் போன்றல்ல. இன்றைக்கு சைனாவில் இருந்து பட்டேல் சிலையை 3000 கோடிக்கு வாங்கி வைத்துக் கொண்டு சுதேசி பற்றி பேசுகிறார்கள். ஆனால் அன்றைக்கு சொல்லப்பட்ட சுதேசி இயக்கம் சுத்தமான பரிசுத்தமான சுதேசி இயக்கம். அந்த சுதேசி இயக்கத்தின் விளைவாக எல்லா மக்களும், ஒட்டுமொத்த இந்தியர்களும் அந்நிய நாட்டினுடைய பொருட்களை புறக்கணித்தார்கள். அதிலே தான் கதரும் மிக முக்கிய பங்காற்றியது. கதரை பொறுத்த வரைக்கும் காந்தியடிகள் அலி சகோதரர்களுடைய வீட்டிற்கு செல்லும் பொழுது அலி சகோதரர்களுடைய தாயார் காந்திக்கு அவரை கௌரவப்படுத்தும் விதமாக ஒரு ஆடையை அளித்து, இதை நாங்கள் உங்களுக்கு கதராக கௌரவப்படுத்தும் விதமாக தருகிறோம் என்று சொல்லி தந்தார். அதைத்தான் கதர் என்று சொல்கிறோம். இந்த கதரை இந்திய அளவில் எல்லா மக்களும் எடுத்து சென்றார்கள். குறிப்பாக நம்முடைய தமிழகத்தில் முதலாக அல் குர்ஆனை தமிழில் மொழிபெயர்த்து தந்த அல்லாமா ஆக்கா அப்துல் ஹமீத் பாக்கவி அவர்கள் கதர் அணியாத திருமணத்திற்கு, மணமகன் கதர் அணியாவிட்டால் அந்த திருமணத்தில் நான் கலந்து கொள்ள மாட்டேன் என்று சபதம் எடுத்து செல்லும் அளவுக்கு, சபதம் எடுக்கும் அளவுக்கு கதர் என்பது இந்த சுதந்திர போராட்டத்தில் மிக முக்கிய ஒரு இடத்தை வகித்தது. வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு ஒன்று சொல்வார்கள், வெள்ளைக்காரர்கள் இங்கே வியாபாரம் செய்யத்தான் வருகை தந்தார்கள். அவர்களால் எப்பொழுது வியாபாரம் செய்ய முடியவில்லையோ அப்பொழுது இங்கிருந்து திரும்பிச் சென்றார்கள். அவர்கள் வியாபாரம் செய்ய முடியாமல் போனதற்கான காரணம் அவர்கள் முழுக்க இங்கே நடந்த அறவழி போராட்டங்கள் தான். இன்றைக்கும் இந்த இந்தியாவில் சுதந்திரமும் மக்கள் உரிமைகளும் பறிக்கப்படும் பொழுது இந்த அறவழி போராட்டங்கள் தான் இங்கே தேவைப்படுகின்றன. அந்த அறவழி போராட்டங்கள் இங்கே தொடர்ந்து நடக்கும் என்று கூறி நான் நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அப்துல் அஜீஸ் வாஹிதி மதுரையிலே KK நகர் பள்ளியினுடைய தலைமை இமாமாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய மற்றும் பல்வேறுபட்ட சமுதாய பணிகளில் பங்கேற்று நல்ல பல கருத்துக்களை தன்னுடைய எழுத்தின் மூலமாக, அதை தன்னுடைய பேச்சாற்றலின் மூலமாக இந்த உலமா ஊடக வழியாக கொண்டு சென்று சமுதாய
சிந்தனைகளை பரவச் செய்து மட்டுமல்ல, சமுதாயத்தை தட்டி எழுப்பக்கூடிய கருத்துக்களை அவ்வப்போது மிகச் சிறப்பாக நேர்த்தியாக உரிய நேரத்தில் கொண்டு செல்லக்கூடிய மௌலவி அவர்களுக்கு கல்வி ரீதியிலான அணுகுமுறைகள் என்ற ஒரு பொருத்தமான அருமையான தலைப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் இறைவனுடைய கருணையும் அமைதியும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. உலமா ஊடகம் சபா டிவி வாயிலாக இந்திய திருநாட்டின் 74வது சுதந்திர தின விழா கருத்தரங்கில் பங்கு கொள்வதில் பெரு உவகை அடைகிறேன், மகிழ்ச்சியும் அடைகின்றேன். நாம் இப்பொழுது ஒரு காலத்தின் கட்டாயம் கருதி, அவசியம் கருதி, இந்திய தேசத்திற்காக பல்வேறு தரப்பட்ட அணுகுமுறைகள், அந்த போராட்டத்திற்காக, விடுதலைக்காக பலதரப்பட்ட அணுகுமுறைகள் கையாளப்பட்டிருக்கிறது. அந்த அணுகுமுறைகளில் சில அணுகுமுறைகளை நாம் எடுத்து அதில் நம்முடைய மார்க்கத்தில் உண்டான பங்களிப்பு எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய அவசியத்தில் கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் மறுக்க முடியாது. பலதரப்பட்ட சமுதாய பிரமுகர்கள், பல்வேறு வகையான சமுதாய மக்கள், மாற்று மத சகோதரர்கள் அவரவர்களுடைய பங்களிப்பை மக்கள் மத்தியில் எடுத்து வைக்கின்ற பொழுது அது மக்கள் மத்தியில் பெரிய அளவிலான ஒரு வரவேற்பை அவர்களுக்கு கொடுத்து விடுகின்றது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் குறித்து உண்டான, இஸ்லாமிய அந்த விடுதலை வேட்கை குறித்து உண்டான தியாகங்கள் திட்டமிட்டு மறைக்கப்பட்டு மறக்கடிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. மறைத்தல் என்பது யாரோ ஒருவர் சதி செய்து மறைக்கிறார்கள் என்பது ஒரு புறம் இருக்க, மறத்தல் என்பது நாமே நம்முடைய முந்தைய தலைமுறையினர்களுடைய அந்த வரலாற்றை மறந்துவிடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நாமும் தள்ளப்பட்டு இருக்கிறோம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் இந்திய விடுதலை போராட்டத்தில் அணுகுமுறைகளில் கல்வி ரீதியிலான அணுகுமுறைகள் என்கின்ற தலைப்பின் கீழ் சில விஷயங்களில் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். 1900 ஆண்டு வாக்கில் பிறந்தார் ஒரு பெண், குல்சும் சயானி என்பதாக அவருடைய பெயர். இந்த அம்மையார் தன்னுடைய கல்வியின் மூலமாக, தான் கற்ற கல்வியின் மூலமாகவும் தன்னுடைய அனுபவத்தின் மூலமாகவும் காந்தி மற்றும் அபுல் கலாம் ஆசாத் அவர்களோடும் இணைந்து அவர்களுடைய நட்பை வளர்த்து கொண்ட இந்த அம்மையார், பார்த்து கொள்ளுங்கள், அந்த சாக்கரா என்கின்ற ஒரு அமைப்பில் அவர்கள் இணைந்து கொள்கிறார். இணைந்ததோடு மட்டுமல்லாமல் அவர் வாழ்ந்து வந்த அந்த காலகட்டத்தில் 1900 அந்த ஆண்டு வாக்கில் 917 அவர் காந்தியடிகளை சந்திக்கிறார். அதற்கு பிந்தைய அந்த காலகட்டத்தில் கற்ற கல்வியை கீழ்நிலையில் இருக்கக்கூடிய, ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு, பெண் மக்களுக்கு, அதிலும் குறிப்பாக கல்வி அறிவை அந்த அம்மையார் போதிக்கிறார் என்பதாக ஒரு வரலாற்று தகவல் நமக்கு காண கிடைக்கின்றது. அத்தோடு மட்டுமல்லாமல் ஜன்ஜகரான் என்று சொல்லக்கூடிய மக்கள் விழிப்புணர்வு இயக்கத்தில் அந்த அம்மையார் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டதோடு மட்டுமல்லாமல் சமூகத்தில் ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய, முதலாவதாக ஒரு பெண் என்பவள் தான் இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து வெளிவருகின்ற பொழுது தன்னை அவர் ஒரு தேசத்திற்கு அர்ப்பணிக்கக்கூடிய வாய்ப்பை அந்த பெண்மணி உருவாக்கி கொள்வார். அப்படிப்பட்ட சமூகத்தில் ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய, கீழ்நிலையில் இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகள், அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உண்டான பிரச்சனைகளை இந்த அம்மையார் அதை சரி செய்து அந்த பெண்களை இந்திய விடுதலை போராட்டத்திற்கு ஈடுபடுத்துக்குண்டான ஒரு வாய்ப்பை அந்த அம்மையார் உருவாக்கி தருகிறார். இந்த அம்மையாருடைய நிலை எப்படியும். அத்தோடு மட்டுமல்லாமல் அதே காலகட்டத்தில் வாழ்ந்தவர் தான் அசீசன் பேகம் என்று சொல்லக்கூடிய அந்த அம்மையார். லக்னோவில் தான் வாழ்ந்த அந்த பகுதியில் தனக்கு சுடவும் துப்பாக்கியை உபயோகப்படுத்தவும் தெரியும். அத்தோடு மட்டுமல்லாமல் பல்வேறு வகையிலான வீர விளையாட்டுகள் தெரியும் என்பதை அப்படியே அவர் இருந்து விடாமல் தான் வசிக்கக்கூடிய அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய பெண்களை அழைத்து சிலம்பம் கற்றுக் கொடுக்கிறார். அதில் தேர்ச்சி பெற்ற பிறகு ஒரு சில பெண்களுக்கு துப்பாக்கியை எப்படி கையாள வேண்டும் என்கின்ற வித்தையும் அந்த அம்மையார் கற்றுக் கொடுக்கிறார். யோசித்து பாருங்கள், அன்றைய காலகட்டத்தில் 1900 ஆண்டு வாக்கில் அந்த 900 பகுதிகள், அந்த 10களில் நடக்கக்கூடிய விஷயங்களில் ஒரு பெண் பலதரப்பட்ட தற்காப்பு கலைகளை தான் கற்றுக்கொள்வது என்பது எவ்வளவு பெரிய விஷயம், அதை பிறருக்கு கற்றுக் கொடுப்பது என்பது எவ்வளவு பெரிய விஷயம், அதிலும் குறிப்பாக துப்பாக்கியை கைக்கொள்வது எவ்வளவு பெரிய விஷயம் என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். அந்த வகைகளில் அசீசன் பேகம் என்பவர் மிகுந்த கவனத்தை பெறுகிறார். விடுதலை போராட்டத்திற்காக ஆயுத ரீதியிலான அந்த பங்களிப்பை இந்த அம்மையார் செய்து காட்டியிருக்கிறார். அடுத்ததாக
வரலாறுகள் என்று வருகின்ற பொழுது, கல்வி ரீதியிலான புரட்சி என்று வருகின்ற பொழுது, மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்களை நாம் தவிர்த்து விட்டு எந்த ஒரு விஷயத்தையும் நாம் பார்த்துவிட முடியாது என்பதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். சிறு வயதிலேயே அவர் தன்னுடைய அந்த சொல்லக்கூடிய குர்ஆன் என்று சொல்லக்கூடிய அந்த தன்னுடைய மதம் சார்ந்த அந்த குர்ஆனை அவர் முழுவதுமாக மரணமிட்டவராக இருந்தார். அந்த சமய விஷயங்களில் மிகவும் தேர்ச்சி அடைந்தவராகவும் இருந்தார். அதைத் தொடர்ந்து அவர் தனி நபராக தான் ஒரு சமூகமாகவே அவர் பலதரப்பட்ட கல்வி புரட்சிகளை அவர் ஆற்றியிருக்கிறார். எந்த அளவிற்கென்றால் 1920 ஆண்டு வாக்கில் அவர் காந்தியை சந்திக்கின்ற வரைக்கும் இந்த சூழ்நிலை. அல்ஹலால் என்று சொல்லக்கூடிய 1913 அல்ஹலால் என்று சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகையை அவர் ஆரம்பித்து பலதரப்பட்ட மக்கள் எழுச்சி கட்டுரைகளை அவர் மக்களுக்காக அவர் வழங்கிக் கொண்டே இருந்தார். அதன் மூலமாக பலதரப்பட்ட சமூக மக்களையும், அடங்கி ஒடுங்கி இருந்த மக்களையும், ஆண்களையும் பெண்களையும், பல்வேறுபட்ட சிந்தனையாளர்களையும் அவர் கவர்ந்ததோடு மட்டுமல்லாமல் இந்திய புரட்சிக்கு ஒரு மிகப்பெரிய அடித்தளத்தை அவர் அங்கு கொடுத்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து அதை கண்டு சினமுற்ற ஆங்கிலேய அரசு, பிரிட்டிஷ் அரசு அந்த பத்திரிகையை தடை செய்தது. அப்படியும் அவர் அதை நிறுத்தி விடாமல் 1914 ஆண்டு வாக்கில் அல் ஃபலக் என்று சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை வாயிலாகவும் தன்னுடைய செயல்முறைகளை அவர் எடுத்து காட்டுகிறார். அதோடு மட்டுமல்லாமல் அதற்கு பிறகாக அவர் காந்தியை சந்தித்த பிறகு அகில இந்திய காங்கிரசினுடைய தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் எல்லாம் இந்திய தேசம் என்பது மத துவேஷத்தை ஒடுக்கி வைத்துவிட்டு தேசத்திற்காக போராட வேண்டும், தேச பிரிவினை என்பது கிடையாது என்கின்ற கருத்தை அவர் முன்வைத்து விட்டதோடு மட்டுமல்லாமல் அதையே ஒரு மிகப்பெரும் இயக்கமாக உருவாக்கி மதம் சார்ந்தோ, இந்துவோ, முஸ்லிமோ, கிறிஸ்தவனோ, பௌத்தனோ, சீக்கியனோ, சமணனோ யாவரும் சரி, இந்திய தேசத்திற்காக எவ்வளவு கீழ்நிலையில் இருந்தாலும், எவ்வளவு உயர்மட்டத்தில் இருந்தாலும் சரி, இந்திய தேச விடுதலைக்காக போராட வேண்டும் என்ற கருத்தை அவர் முன்மொழிந்தவர். அதோடு மட்டுமல்லாமல் அவர் இந்திய சுதந்திரம் அடைந்த பிறகும் கூட, இந்திய சுதந்திரம் அடைந்தும் கூட கல்வித்துறை அமைச்சராக பங்கெடுத்து கொண்ட பிறகு நாடெங்கிலும் ஒரே சமமான கல்வி, எல்லா மக்களும் கல்வியை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆரம்ப கல்வியை 14 வயது வரைக்கும் இலவச கல்வியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற கருத்தை முன்வைத்து அதை செயல்படுத்தி காட்டியவர். பலதரப்பட்ட தொழிற்கல்வி கூடங்கள் என்ற அளவிலும், இந்திய அளவிலும், உலக அளவிலும் பேசப்படக்கூடிய கல்விக்கு, அந்த கல்வி கூடங்களுக்கு, தொழிற்கல்வி கூடங்களுக்கும் அடித்தளம் இட்டவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் என்பதை நாம் மறந்துவிடலாகாது. ஆகவே இந்திய தேச விடுதலைக்காக கல்வி ரீதியிலான அணுகுமுறை என்பது அது சிந்தனையை தூண்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு புரட்சி. அது சிந்தனை, கல்வியை உள்ளே இறங்குகின்ற பொழுது அவருடைய சிந்தனைகள் பரவிக்கொண்டே இருக்கும். அதன் மூலமாக தேசத்திற்குண்டான சேவைகளை ஆற்ற முடியும். ஆகவே நம்முடைய சேவைகளை நாம் மறந்துவிடலாகாது, நம்முடைய தலைமுறையினரை நாம் மறந்துவிடலாகாது. தேசத்தை நாம் ஒன்றிணைந்து கட்டி எழுப்புவோம். சிந்தனையின் மூலமாக, அறிவின் மூலமாக, கல்வியின் மூலமாக வாய்ப்பளித்தவர்களுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் கஸீரன் நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இப்பொழுது உலமா ஊடகம் சபா டிவி வழங்கிய இந்திய திருநாட்டின் 74வது சுதந்திர தின விழா கருத்தரங்கத்தை கண்டுகளித்தோம். இந்த கருத்தரங்கத்தில் பங்கேற்ற 5 உலமா சிந்தனையாளர்களுடைய கருத்துக்களை எல்லாம், அந்த சிந்தனைகளை எல்லாம் நாம் கேட்டோம், மனதில் பதிவிட்டோம். இந்திய விடுதலையின் அணுகுமுறைகள் என்ற ஒற்றை தலைப்பின் கீழாக வியாபார ரீதியிலான, அதே போல சமுதாய தலைவர்கள், கல்வி, சிற்றரசர்கள், அறவழி போராட்டம், இப்படி பல்வேறுபட்ட அணுகுமுறைகளை கையாண்டு இந்த இந்திய சுதந்திரத்தை மக்களுக்கு பெற்றுத்தந்தார்கள், சுதந்திர காற்றை மக்களுக்கு சுவாசிக்க செய்தார்கள் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். உண்மையில் யாரெல்லாம் உழைத்தார்களோ, இந்த சுதந்திரத்திற்காக பாடுபட்டார்களோ, அவர்களுடைய உண்மையான வரலாற்றை மறைக்கக்கூடிய ஒரு சதி நடந்து கொண்டிருப்பதை நம்மால் அறிய முடிகின்றது. காந்தி மட்டும்தான் விடுதலை போராட்டத்தினுடைய பக்கத்தில் முதன்மையாக காட்சியளிக்கிறார் என்று சொன்னால், காந்திக்கு பின்னால் காந்தியை இயக்கிய பல இஸ்லாமிய தலைவர்களுடைய முகங்கள் வரலாற்றில், சரித்திரத்தில்
மறைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் இந்த வரலாற்றை, சுதந்திர சரித்திரங்களை முழுமையாக நாம் படிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். காந்தி குறித்து சொன்னார்கள், இந்தியா காந்திக்குள் அடக்கம் என்றால் காந்தி முகமது அலி சகோதரர் அவர்களுக்குள் அடக்கம் என்று சொல்வார்கள். காந்தியினுடைய அறவழி போராட்டத்திற்கு உந்துதலாக, உறுதுணையாக, உரமாக இருந்தவர்கள் இஸ்லாமிய தலைவர்கள் என்றால் மிக இல்லை. அப்துல் கலாம் ஆசாத் போன்ற காந்தியினுடைய வலதுகையாக மட்டுமல்ல, காந்தியினுடைய பிம்பமாகவே செயல்பட்டவர்கள். இன்னும் சொல்ல போனால் காந்திய சிந்தனைக்கு அடித்தள விட்டவர்களே இஸ்லாமிய தலைவர்கள் என்பதை நாம் கண்டிப்பாக மறுக்க முடியாது. சமீபத்தில் ஒரு எழுத்தாளரை சந்தித்தேன். அதாவது விடுதலை போராட்டம் குறித்து பல்வேறுபட்ட நூல்களை எழுதிய ஒரு எழுத்தாளரை சந்தித்தேன். அவருக்கு ஒரு 85-90 வயது இருக்கும். இந்திய முஸ்லிம்களுடைய விடுதலை போராட்டம் குறித்து நிறைய நூல்களை எழுதியிருக்கின்றார். அவர் சொன்ன ஒரு உண்மையான ஒரு கருத்து, சமீபத்தில் அவர் இந்திய சுதந்திர போராட்டத்தில் பத்திரிகையாளர்களுடைய பங்களிப்பு என்ன என்ற ஒரு நூலை நான் எழுதி வருகின்றேன், ஒரு ஆய்வு நூலை என்று சொன்னார். அவர் சொன்னார், அப்படி நான் ஆய்வு நூலை எழுதி கொண்டு வரும் பொழுது 5 பத்திரிகையாளர்களில் 3 பேர்கள் முஸ்லிம்கள் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னது அவரே சொன்னார், அதிர்ச்சியாக இருக்கின்றது. நாம் இந்திய வரலாற்றை, சுதந்திர வரலாற்றை எழுத துவங்கினால் எந்த துறை எடுத்துக்கொண்டாலும் அந்த துறையில் பிரதானமாக அதிகமாக முஸ்லிம்கள் தான் இருக்கின்றார்கள். அதுபோல இந்த பத்திரிகை ரீதியாக என்று நான் எழுத துவங்கும் பொழுது 5 பத்திரிகையாளர்களை நாம் கையில் எடுத்தால் அதில் 3 பத்திரிகையாளர்கள் முஸ்லிம்கள் என்று அவர் சொல்லிவிட்டு வியப்பில் ஆழ்ந்தார். உண்மையில் இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பு இவ்வளவு வியப்பாக இருக்கின்றதே. அப்ப எந்த துறை எடுத்தாலும் அந்த துறையில் இந்த சுதந்திர போராட்டத்திற்காக வேண்டி அவர்களுடைய பங்களிப்பு தவிர்க்க முடியாதது, மகத்தானது. அதனால்தான் சமீப காலமாக அந்த வரலாறுகளை எல்லாம் மறைக்கும் ஒரு சதி வேலை மறைமுகமாக நடந்து வருகின்றது. அதே போல புதிய கல்விக் கொள்கை பாடத்திட்ட மாற்றத்தின் மூலமாக அந்த போராட்ட உண்மையான அந்த வீர தலைவர்களுடைய வரலாற்றை, சரித்திரத்தை குளிதோண்டி புதைக்கக்கூடிய ஒரு சதியும் நடந்து வருகின்றது. இனி அடுத்து வரக்கூடிய சந்ததிகளுக்கு நாம் கற்றுத்தர வேண்டும். நம்முடைய குர்ஆனை கற்றுக் கொடுப்பது போல, ஹதீஸை கற்றுக் கொடுப்பது போல சுதந்திர சிந்தனைகளை, சுதந்திர வரலாறுகளை நம்முடைய தலைவர்கள் எதற்காக போராடினார்கள், நம்முடைய இஸ்லாமிய தலைவர்கள் எந்த தியாகத்தை, எந்த பங்களிப்பை இந்த போராட்டத்திற்காக வேண்டி முழுக்க அர்ப்பணித்தார்கள், அவர்களுடைய அர்ப்பணிப்பு வரலாறுகளை, அவர்கள் உயிர் நீத்த அந்த உண்மையான சுத்தமான வரலாறுகளை எல்லாம் குர்ஆனை போல நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். கற்றுக் கொடுப்பது இனி அடுத்து வரக்கூடிய சந்ததிகளுக்கு அது 6வது கடமையாகும் என்பதை நாம் நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். பி அம்மா அவர்கள் வரலாறை நாம் படித்தால் அவர்களுடைய பிள்ளைகள் முகமது அலி சகோதரர்கள், அவர்கள் முகமது அலி ஜவஹர் அலி அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக கருத்து சொன்னதால், அதற்கு எதிராக போராடியதால் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவர்களிடத்தில் ஆங்கிலேயர்கள், நீங்கள் இந்த போராட்டத்தை நான் கைவிட்டு விடுகின்றேன், எங்களுக்கு எதிராக போராட மாட்டோம் என்று மட்டும் நீங்கள் எழுதி கொடுத்து விடுங்கள், உங்களை விடுதலை செய்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். அப்ப இவர் பேரம் பேசும் பொழுது, அந்த வீரத்தை வைத்து பேரம் பேசக்கூடிய நேரத்தில் இந்த தகவல் பி அம்மா அவர்களுடைய தாயாருக்கு சென்ற நேரத்தில், அப்ப பி அம்மா சொன்னார்கள், என்னுடைய பிள்ளைகள் அப்படி அந்த வீரத்தை விளை வைத்து, அவருடைய தியாகத்தை விளை வைத்து ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்துடைய மிரட்டலுக்கு, அச்சுறுத்தலுக்கு அடிபணிந்து அவர்கள் கையெழுத்திட்டு விட்டால் அவர்களுக்கு பால் கொடுத்த இந்த மார்பகத்தை அறுத்து எரிந்து விடுவேன் என்று வீர ஆவேசமாக முழங்கினார்.
அவர்களுக்கு பால் உடுத்த இந்த மார்பகத்தை அறுத்தெறிவர் என்று சொன்னால் அந்த வீர தாயினுடைய வரலாறுகள் தியாகம் மெச்சப்பட வேண்டும். அப்படியானால் எப்படிப்பட்ட பிள்ளைகளை இந்த தேசத்திற்கு அவர்கள் அர்ப்பணித்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஆக இப்படி எந்த துறை சார்ந்து அபுல் கலாம் ஆசாத் எடுத்துக்கொண்டால் பத்திரிகையின் மூலமாக, எழுத்தின் மூலமாக ரொம்ப ஒரு அதிர்வை ஏற்படுத்தினார். ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்திற்கு ஆயுதம் கொண்டு போராடினால் அவர்கள் சந்தோஷப்பட்டிருப்பார்கள், மிக எளிதாக எதிர்கொண்டிருப்பார்கள். கருத்து ரீதியாக, சிந்தனை ரீதியாக போராடியதை அவர்களால் எதிர்கொள்ள முடியவில்லை. அபுல் கலாம் ஆசாத் போன்றவர்கள் பத்திரிகையின் மூலமாக, ஹிலால் போன்ற பத்திரிகையின் மூலமாக தடை செய்யப்பட்டது. அடுத்தடுத்து தன்னுடைய பத்திரிகை சிந்தனை வழியாக மக்களுக்கு அந்த வீரத்தை ஏற்படுத்தினார். சுதந்திர போராட்ட அந்த வீரத்தை ஏற்படுத்திக் கொண்டே இருந்தார்கள். அதனால் இந்த தேசத்திற்கு சுதந்திர வீரத்தை ஏற்படுத்தியவர்கள், அதற்கு உரமிட்டவர்கள் இஸ்லாமியர்கள் என்பதில் ஐயமில்லை. அதனால் சாவர்கரை போல அவர்கள் நான் உங்களுக்கு சேவகம் செய்கிறேன் என்று அடிமை சாசனம் எழுதி கொடுத்த சந்ததிகள் அல்ல நாம். அப்படிப்பட்ட வரலாற்றில் வந்தவர்கள் அல்ல நாம். நாம் கடைசி வரை உடம்பில் கடைசி துளி ரத்தம் இருக்கும் வரை நம்முடைய மக்கள், சமுதாய தலைவர்கள், இஸ்லாமிய பெருமக்கள் போராடி கொண்டே இருந்தார்கள். மாப்பிள்ளை மார்களுடைய இரத்தங்கள் அதற்கெல்லாம் ஒரு சாட்சி. ஆக இப்படி இந்திய வரலாற்றை நாம் படித்து பார்த்தால், விடுதலை வரலாற்றை படித்து பார்த்தால், எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் அந்த துறையில் இஸ்லாமியருடைய பங்களிப்பு தவிர்க்க முடியாததாக இருந்தது. இன்னும் சொல்ல போனால் இந்த ஏகாதிபத்தியத்தை இந்தியாவிலிருந்து, இந்த தேசத்திலிருந்து அடித்து விரட்டிய பெரும் பங்களிப்பு நம்முடைய இஸ்லாமிய பெருமக்களுக்கு தான் உண்டு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதைத்தான் இந்த கருத்தரங்கில் பங்கேற்ற 5 உலமா சிந்தனையாளர்கள் அவர்கள் பல்வேறுபட்ட கோணங்களில் பல்வேறுபட்ட சிந்தனைகளை கலவையாக்கி அற்புதமாக கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த கருத்துக்கள் அனைத்தும் நம்முடைய இல்லங்களில் பாடமாக்கப்பட வேண்டும். இனி வரும் காலத்தில் இனி சுதந்திர இந்த வீர வரலாறுகள் நம்முடைய நெஞ்சங்களிலே பாடமாக பதிவு செய்யப்பட வேண்டும், நம்முடைய சந்ததிகளுக்கு சொல்லித்தரப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.